ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أينما تكونوا يدرككم الموت ولو كنتم في بروج مشيدة صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف الكيس من دان نفسه وعمل لما بعد الموت صدق رسوله النبي الكريم. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் இருலகநாதர் சன்மார்க்க போதகர் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அனலாரின் உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், மேலும் இங்கு வீற்றிருக்கும் நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் வற்றா கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷனஹு தஆலா மனிதனுக்கு வாழ்வையும் தந்திருக்கிறான். அந்த வாழ்வு முடிவதற்குமான மௌத்தையும் தருகிறான். அல்லாஹ் ஜல்லஷனஹு தஆலா அவனது அருள்மறையில் கூறுகின்றான், நாம் உங்களுக்கு ஹயாத்தை வாழ்வை தந்ததும் மௌத்தை தந்ததும் உங்களை சோதிப்பதற்காக என்கிறார். அந்த சோதனையில் யார் அதிகமான நன்மைகளை செய்வார் என்பதை பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா ஹயாத்தையும் மௌத்தையும் தருகிறான் என்பதை அருள்மறையில் குர்ஆனில் பதிவிடுகிறார். லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் அதிகமான நன்மைகள் செய்ய போகிறீர்கள் என்பதை பார்ப்பதற்காக. இப்போ மனிதனுடைய வாழ்வில் மௌத்தையும் ஹயாத்தையும் பிரிக்க முடியாது. ஒரு மனிதனுக்கு மௌத்து, ஒரு மனிதனுக்கு ஹயாத்து வந்தால் அந்த மனிதனால் அமல் செய்ய முடியும். அதே மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா மௌத்தை தந்தால் அந்த மனிதனால் அதற்கு பின்பு எந்தவித அமல்களையும் செய்ய முடியாது. எனவே அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா ஹயாத்தையும் மௌத்தையும் மனிதனுக்கு படைத்தது நம்மை சோதிப்பதற்காக. நாம் நன்மை செய்கிறோமா தீமை செய்கிறோமா என்பதற்காகத்தான். எனவே நாம் வாழ்கின்ற அந்த வாழ்வை நல்ல முறையில் அல்லாஹ் ஜல்லஷனஹு தஆலா எப்படியெல்லாம் நாம் வாழ வேண்டும் என்பதை வகுத்து தந்திருக்கிறானோ அதன்படி நாம் வாழ்வது கட்டாயமான ஒரு விஷயம். அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா மரணத்தை பற்றி ஏராளமான இடங்களில் நமக்கு கூறியிருக்கிறார். அதில் ஒரு இடத்தில் கூறுவான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், உலகத்தில் எல்லா ஆத்மாவும் எல்லா நஃப்ஸும் மௌத்தை கட்டாயம் சுவைத்தே தீரும். இன்னும் சில வசனங்களில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத், நீங்க எங்கே இருந்தாலும் உங்களை மௌத்து வந்து அடையும். வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, நீங்கள் இரும்பு கோட்டையில் இருந்தாலும் சரியே என்பதாக அல்லாஹ் ஜல்லஷனஹு தஆலா அவனது அருள்மறையில் கூறுகின்றான். எனவே நாம் மௌத்தை ஒருபோதும் நாம் தவிர்க்க முடியாது. உலகத்தில் மனிதனுக்கு காயம் பட்டால் அந்த காயத்தை ஆற்றுவதற்குண்டான மருந்து இருக்கிறது. ஆனால் மௌத் எனும் நோய் வந்துவிட்டால், காயம் வந்துவிட்டால் அந்த காயத்தை சரிபடுத்துவதற்கு எந்தவித மருந்தும் கிடையாது.
எந்தவித பாவங்களையும் செய்யாதவர்கள். அல்லாஹ் தஆலா அவர்கள் முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டான். ஆனாலும் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய மௌத்தை நினைக்காமல் இருந்ததில்லை. எல்லா நேரங்களிலும் மௌத்தை நினைப்பார்கள், அதிகம் மௌத்தை நினைப்பார்கள். நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் கூறுவார்கள், அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லத்தாத், உலகத்தின் சுவைகளை அழிக்கக்கூடிய அந்த மௌத்தை நீங்கள் அதிகம் நினைவு கூறுங்கள். அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லத்தாத், அதிகம் மௌத்தை நினையுங்கள் என்றார்கள். காரணம், எந்த ஒரு மனிதர் மௌத்தை அதிகம் நினைக்கின்றாரோ அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா நிச்சயம் நேர்வழியை காட்டுவார். அந்த மனிதனுக்கு மௌத்து வரும் என்ற சிந்தனை இருந்து கொண்டே இருந்தால் பாவத்தின் பக்கம் செல்வதற்குண்டான எந்தவித சிந்தனைகளும் அந்த மனிதனை அண்டாது. இந்த உலகத்தினுடைய சிந்தனைகள், இந்த உலகத்தினுடைய ஆசைகள் மனிதனுக்கு வரக்கூடாது என்றால் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் மௌத்தை அதிகம் நினைக்க வேண்டும். அருமைக்குரியவர்களே, மௌத்திற்கு வயது கிடையாது, மௌத்திற்கு காலம் கிடையாது, மௌத்திற்கு இடம் கிடையாது, மௌத்திற்கு எந்த பொருளும் தேவையில்லை. மௌத்து எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மனிதனுக்கு வந்தடையலாம். அந்த மனிதன் கருவில் இருந்தாலும், அந்த மனிதன் பிறந்த சில மாதங்கள் இருந்தாலும், சில வருடங்கள் இருந்தாலும், இளமையில் இருந்தாலும், குழந்தை பருவத்தில் இருந்தாலும், வயோதிகத்தில் இருந்தாலும், எந்த நேரம் வேண்டுமானாலும் மனிதனுக்கு மௌத்து வந்து அடையும். அதுபோலத்தான் மனிதன் எந்த இடங்களில் இருந்தாலும், அந்த மனிதன் இரும்பு கோட்டையில், அவனது மிக பெரும் பிரம்மாண்டமான அரண்மனையில் இருந்தாலும், அவனுடைய ஒரு வேளை அவனது குடிசையில் இருந்தாலும் மௌத்து வரும் என்று அல்லாஹ் தஆலா நிர்ணயித்து விட்டால் அந்த மௌத்து கண்டிப்பாக மனிதனுக்கு வந்தே தீரும். அதனால் தான் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அதிகம் மௌத்தை நினைத்து பாருங்கள். நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுவார்கள், அல் கைஸ், உலகத்தில் யார் அறிவாளி என்று உங்களுக்கு தெரியுமா? அறிவாளி என்பவன் மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத், எந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி அந்த நஃப்ஸை நல்ல முறையில் பயன்படுத்தி மௌத்திற்கு பின்னால் உள்ள ஒரு வாழ்விற்கு ஒரு மனிதன் செயல்படுகிறான் என்றால் அந்த மனிதன் தான் அறிவாளி என்கிறான் அல்லாஹ் ஜல்லஷனஹு தஆலா அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலம். அருமைக்குரியவர்களே, நாம் அறிவாளிகளாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் கூறக்கூடிய செய்தி, மறுமையில் உண்டான சிந்தனைகள் உமக்கு வேண்டும், மௌத்திற்கு பின்னால் உண்டான வாழ்விற்கு நீ அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் நாம் மௌத்தாகியதற்கு பின்னால் நாம் தவறு செய்து விட்டோம் என்பதை அந்த நேரத்தில் உணர்ந்து நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்போம், யா அல்லாஹ். மனிதர்கள் சில நபர்கள் கேட்பார்கள், யா அல்லாஹ், நாங்கள் பூமியில் தான் ஏதேனும் தவறு செய்து விட்டோம், மற்றொரு முறை எங்களுக்கு வாய்ப்பளிப்பாயா, நாங்கள் மீண்டும் உலகத்திற்கு சென்று உமக்கு நாங்கள் வழிபடுகிறோம், எந்தவித பாவங்களையும் செய்ய மாட்டோம். அல்லாஹ் தஆலா கூறுவான், இல்லை, ஒரு மனிதனுக்கு ஒரு முறைதான் வாய்ப்பு. ஒரு மனிதன் பிறந்து விட்டால் அந்த பிறப்பு, அந்த ஒரு காலகட்டம், அந்த ஒரு பிறப்பு தான் அந்த மனிதனை தீர்மானிக்கும். அந்த மனிதன் நாளை மறுமையில் எப்படி இருப்பான், அந்த மனிதன் சொர்க்கத்தில் இருக்க வேண்டுமா, நரகத்தில் இருக்க வேண்டுமா என்பதை அல்லாஹ் தஆலா நம்முடைய பிறப்பிற்கு பின்னால் உள்ள அந்த வாழ்வில் நாம் எந்தெந்த அமல்களை செய்கிறோமோ அதை பொறுத்துத்தான் நமக்கு தீர்மானிக்கிறார். அருமைக்குரியவர்களே, ஏராளமான செய்திகளை நாம் குர்ஆனின் வாயிலாகவும் ஹதீஸ்களின் வாயிலாகவும் நாம் பார்த்திருக்கிறோம். மௌத்துகள் சில நபர்களுக்கு நல்ல முறையிலும் வருகிறது, சில நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா சோதனையின் மூலமாக அந்த மனிதனுக்கு தருகிறான். காரணம், அந்த மனிதன் செய்த பாவத்தின் செயலின் காரணம். பார்க்கிறோம் மௌத்து எப்படியெல்லாம் வந்தது என்பதை பார்க்கிற போது, ஒரு மனிதர் மேடையில் அவர்
சென்று கொண்டிருக்கிறார். பிறந்த தன் குழந்தையை பார்ப்பதற்காக ஒரு மனிதன் சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் விபத்தில் அந்த மனிதருக்கு மௌத் வந்து விடுகிறது. இப்படி ஏராளமான நேரங்களில் அல்லாஹ் தஆலா மௌத்தை தருகிறான். எந்தெந்த மௌத்துகள் அந்த மனிதனுக்கு சந்தோஷத்தை தரும் என்றால், ஒன்று, அந்த மனிதர் இறை பாதையில், இறைவனுடைய பாதையில் அந்த மனிதன் இறந்து விட்டால், அல்லது அந்த மனிதர் விபத்துகளின் மூலம் அந்த மனிதன் ஷஹீதாக்கப்பட்டால், அல்லாஹ் தஆலா அவர்களுடைய மரணத்தை அவர்களுக்கு எறும்பு கடியை விட மிக லேசானதாக வைத்திருக்கிறார். எறும்பு கடியை விட லேசானதாக நாம் கூட பார்த்திருக்க முடியும். ஒரு வாரத்திற்கு முன்னால் கூட ஹைதராபாத்திலிருந்து இந்தியாவினுடைய மக்கள், நமது இந்தியர்கள், அவர்கள் உம்ரா செய்வதற்காக சென்றார்கள். உம்ராவிற்கு சென்றிருந்த போது அவர்கள் சென்று கொண்டிருந்த அந்த பஸ் அவர்களுக்கு எதிரே வந்த ஒரு டேங்கரின் மூலம் இடிக்கப்பட்டு அந்த ஒட்டுமொத்த பஸ்ஸும் எரிக்கப்பட்டது, வெடித்து விடுகிறது. 40 இந்தியர்கள் ஷஹீதாக விடுகிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நற்பாக்கியத்தை வைத்திருக்கிறான், கூலியை வைத்திருக்கிறான். மேலும் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு அந்தஸ்தையும் தருகிறான். நாம் பார்ப்பதற்கு வேண்டுமானால் இது மிகவும் சோகமானதாக இருக்கலாம். ஆனால் அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த மரணத்தின் மூலம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உயிர் பதவி, ஷஹீத் எனும் அந்தஸ்தை தருகிறான். 40 இந்தியர்களும் ஷஹீதாகி விட்டு போகிறார்கள். யார் யாரெல்லாம் இறைபாதையில் சென்று போரிடுகிறார்கள். நாம் பார்த்திருக்க முடியும். பலஸ்தீன மக்களிலும் கூட சின்ன குழந்தைகள், இளைஞர்கள், குழந்தைகள் கூட மரணித்திருக்கிறார்கள் என்றால், அவர்கள் போரில் கொல்லப்பட்டார்கள் என்றால், அவர்களுக்கு வந்த சோதனையில் ஒன்று என்றாலும் கூட அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஷஹீத் எனும் அந்தஸ்தை தருகிறான். இந்த மௌத் அவர்களுக்கு நல்ல மௌத்தாக அமைகிறது. சில நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா மோசமான மௌத்துகளை தருவார். அவர்களை சோதனையில் இட்டு அவர்களை அல்லாஹ் தஆலா அவர்களை சோதனையில் இட்டதற்கு பின்னால் அவர்களுக்கு மௌத்தை தருவார். அது மிக கொடியதொரு மௌத். ஒரு மனிதர் அல்லாஹ் தஆலா தடுத்த பாதையில் அந்த மனிதர் சென்று கொண்டிருக்கிறார், மது அருந்து கொண்டிருக்கிறார். மது அருந்திருக்கிற வேளையில் அந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா மௌத்தை தந்தால், அதைவிட அந்த மனிதனுக்கு மிக கேவலமான மௌத் இருக்க முடியாது. காரணம், இன்னும் சொல்ல போனால் அந்த ஜனாசாவை நெருங்குவதற்கு எல்லாம் அறிவுறுத்தப்படுவார்கள். காரணம், மதுவை அருந்துவிட்ட அந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா உடலில் முழுக்க துர்நாற்றத்தை தருவார். அவர்கள் பெற்ற பிள்ளைகளும், அவர்களுடைய மனைவி, மக்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் யாவரும் வெறுக்க துவங்கி விடுவார்கள். அந்த அளவிற்கு மிக மோசமான மௌத் மது அருந்தியவர்களுக்கு வரும். யார் யாரெல்லாம் ஹராமான பாதையில் சென்றார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா சோதனையான மௌத்தை தான் தருகிறான். அருமைக்குரியவர்களே, வாழ்வில் ஹலாலான முறையில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா மிக நல்ல மௌத்தை தருகிறான். யார் யாரெல்லாம் இறை பாதையை தவிர்த்து அவர்கள் ஹராமான பாதையில் சென்று அல்லாஹ்வும் ரசூலும் தடுத்த பாதையில் எல்லாம் அவர்கள் மரணிக்கிறார்களோ, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சோதனையாக அந்த மௌத்தை ஆக்கி விடுகிறார். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுவார்கள், ஒரு நல்லவருடைய மௌத் எப்படி வரும் என்றால், பாலில் விழுந்த ஒரு கயிறு, ஒரு நூல், அதை இழுத்தால் எந்த அளவிற்கு மெல்லியதாக, எந்த அளவிற்கு லேசாக இருக்குமோ அந்த அளவிற்கு லேசாக ஒரு நல்லவருடைய மௌத் இருக்கும். ஒரு மோசமானவருடைய மௌத் எப்படி இருக்கும் என்றால், முள்ளில் மேல் ஈரமான ஆடைகளை, ஈரமான துணிகளை இழுத்தால் அது எந்த அளவிற்கு கிழிந்து கஷ்டப்பட்டு அந்த முள்ளிலிருந்து வெளியே வருமோ அந்த துணியை போன்றுதான் அவருடைய மௌத்தில் அவருடைய ரூஹ் உருவப்படும் என்கிறார்கள் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்லஷனஹு தஆலா தந்திருக்கிற இந்த நல்ல வாழ்வை நாம் எந்த அளவிற்கு நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் நம்முடைய மௌத்தை லேசாக்கிக் கொள்ளலாம். நாம் அதை தவிர்த்தோமானால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். மிக கொடியதொரு நோய் வரும், மிக கொடியதொரு சோதனைகளை அல்லாஹ் தஆலா நம்முடைய மௌத்தை தந்து விடுவார். அருமைக்குரியவர்களே,
ஷஹீதுகள் பார்க்கிறோம். வரலாறுகளில் ஷஹீதுகளுடைய மரணங்கள், சோதனையில் உள்ளாக்கப்பட்ட சில மரணங்களை பற்றி பார்க்கிறோம். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களுடைய காலம். மூசா அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களை வீழ்த்துவதற்காக ஃபிரௌன் அவன் அங்கிருந்த பக்கத்து ஊர்களில் இருக்கிற எல்லா விதமான சூனியக்காரர்களையும் அழைத்து வருகிறான். எல்லா சூனியக்காரர்களையும் அழைத்து வந்து அந்த சூனியக்கார குழுமத்திற்கும் அந்த கூட்டத்திற்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களுக்கும் எதிராக ஒரு சின்னதோர் போட்டி வைக்கப்படுகிறது. அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அவர்களுடைய தடியை விடுகிறார்கள். அந்த தடி பாம்பாக மாறுகிறது. அங்கே வந்த சூனியக்காரர்கள் அவர்களிடத்தில் இருந்த குச்சிகளையும் அவர்களிடத்தில் இருந்த கயிறுகளையும் தூக்கி எடுக்கிறார்கள். அந்த கயிறுகளும் குச்சிகளும் பாம்பாக மாறுகிறது. எல்லா பாம்புகளையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாம்பு முழுங்கி அது மீண்டும் குச்சாக மாறிவிடுகிறது. குச்சாக மாறியதற்கு பின்னால் இந்த எல்லா விதமான சம்பவத்தையும் கண்ட ஒட்டுமொத்த சூனியக்காரர்களும் உடனே சஜிதாவில் விழுகிறார்கள். சஜிதாவில் விழுந்து எழுந்ததற்கு பின்னால் கூறுகிறார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை நாங்கள் ஏற்கிறோம், நிச்சயமாக நீர் அல்லாஹ்வினுடைய தூதர்தான் என்பதை நாங்கள் சாட்சி சொல்கிறோம் என்று கூறிய போது ஃபிரௌன் சொன்னான், பேரித்தமிழ் கட்டைகளில் உங்களை நான் அறைந்து விடுவேன், உங்களை நான் மாறுகள் வாங்கி விடுவேன் என்பதை கூறினார். எந்தவித கஷ்டமும் இல்லாமல், பரவாயில்லை எங்களுக்கு தண்டனை இருந்தாலும் நாங்கள் அல்லாஹ்வை ஏற்போம், அல்லாஹ்வின் தூதரை ஏற்போம் என்றார்கள். எல்லாருக்கும் தண்டனை கொடுக்கப்பட்டது. எல்லாருக்கும் அங்கே வந்த எல்லா சூனியக்காரர்களுக்கும் மாறுகால் வெட்டப்பட்டது. எல்லாரும் மிக சந்தோஷமாக மௌத்தாகினார்கள். காரணம் என்ன தெரியுமா? அருமைக்குரியவர்களே, அவர்கள் மௌத்தாகியதற்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களுக்கு செய்தார்கள் அந்த சஜிதாவில் நாளை மறுமையில் அவர்களுடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. அவர்களுக்கு சொர்க்கத்தில் கொடுக்கப்படுகிற எல்லா விதமான நிஅமத்துகளையும் அவர்களுக்கு காட்டப்படுகிறது. அந்த எல்லா விதமான நிஅமத்துகளையும் காட்டியப்பட்டதற்கு பின்னால் அவர்கள் மௌத்தை மிக சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். அருமைக்குரியவர்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொல்வார்கள், சொர்க்கத்தை தவிர உலகத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிற எல்லா விதமான நிஅமத்துகளும் அது மிக குறைவுதான். குல்லு நഈமின் தூனல் ஜன்னா, சொர்க்கத்தை தவிர உள்ள எல்லா விதமான நிஅமத்துகளும் கலீல், அது மிகவும் குறைவு. அருமைக்குரியவர்களே, சஹாபாக்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். அவர்கள் மௌத்துகளை நினைக்காத நாள் இல்லை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையில் ஒவ்வொரு நாளும் எலும்பை எடுத்து வைத்துக் கொண்டு கூறுவார்கள், நான் ஒரு நாள் இப்படித்தான் ஆகப் போகிறேன் என்பதை கூறுவார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபறுகளை கடந்து சென்று விட்டால் அந்த கபறுகளை பார்த்து எல்லாம் அழுவார்கள். நாமும் இப்படி எல்லாம் மௌத்தாகுவதற்கு ஒரு நாள் இருக்கிறது, நாம் அதற்கு தயாராக வேண்டுமே என்ற எண்ணம் அவர்களுக்கு அடிக்கடி வந்து கொண்டிருக்கும். அருமைக்குரியவர்கள், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், மக்கள் எல்லாவரும் அன்னாசு நியாமும், மக்கள் எல்லாவரும் ஒருங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இறந்து விட்டால் இன்தஹபு, அவர்கள் விழித்துக் கொள்வார்கள் என்பதை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள். அருமைக்குரியவர்களே, நாம் வாழுகின்ற இந்த வாழ்வு, நாம் மௌத்தாக இருக்கிற நாளும் ஒல்லோன் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பாக்கியம். அந்த நேரத்தையும் நமது வாழ்வினுடைய நேரங்களை, காலங்களை நாம் நல்ல முறையில் இறைவனுக்கு பிடித்தமான முறையில் நாம் வாழ வேண்டும். என்னென்ன செய்யலாம்? மௌத்திற்கு முன்னால் நாம் தயாராக வேண்டுமானால் நாம் ஒரு சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டியது இருக்கிறது. அருமைக்குரியவர்களே, முதலில் திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை அதிகம் சிந்திக்க வேண்டும். நாளை மௌத்துக்கு பின்னால் இருக்கிற அந்த மறுமை வாழ்வை அதிகம் சிந்திக்க வேண்டும். மேலும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டி தந்த அந்த சுன்னத்தான வாழ்வை நமது வாழ்வில் எடுத்துச் செல்ல வேண்டும். உறவுகளை பேண வேண்டும். உண்மையான தௌபாவை இறைவனிடத்தில் கேட்க வேண்டும். இந்த தௌபா மிக முக்கியமானது. அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இந்த உம்மத்திற்காக கொடுக்கப்பட்ட பிரத்யேகமான பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷம் நமக்கு தௌபா. உலகத்தில் பாவங்கள் செய்யாத மனிதர்களில்
எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் அந்த பாவம் செய்யக்கூடியவர்களிலும் நல்லவர்கள் யார் என்றால் அத்தவ்வாபூன், பாவத்தை இறைவனிடத்தில் சொல்லி மன்றாடி அதற்கு பாவ மன்னிப்பு கேட்பவர்கள். நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதிகம் பாவ மன்னிப்பை கேட்டதாக வரலாறுகள் உண்டு. ஆனால் பாவங்கள் செய்வதில்லை என்றாலும், அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் என்றாலும், நாளை மறுமையினுடைய சிந்தனையின் நினைவில் வைத்துக் கொண்டுதான் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதிகம் தௌபாக்களை கேட்டிருக்கிறார்கள், மரணத்தை பற்றி சிந்திருக்கிறார்கள். சஹாபாக்களும் மரணத்தை பற்றி சிந்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், அந்த மரணம் நமக்கு நல்ல முறையில் அமைய வேண்டும். உலகத்தில் வாழ்கிற எத்தனையோ மக்கள் அவர்கள் வாழ்நாள் முழுக்க அவர்கள் முஸ்லீமாக வாழ்கிறார்கள். மௌத்திற்கு சில நேரங்களுக்கு முன்னால் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே வருகிற போது அல்லாஹ் தஆலா அவர்களுடைய மௌத்திற்கு பின்னால் இருக்கிற வாழ்வை நரகமாக்கி விடுகிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, வாழ்வில் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை நல்ல முறையில் அல்லாஹ்வுக்கும் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் பிடித்தமான வாழ்வை வாழ்வதற்குண்டான நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தில் நாம் அனைவரும் சந்திப்பதற்குண்டான நல்ல நசீபை எல்லாம் அல்ல அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. நாம் மௌத்தாகுகிற போது கலிமாவில் உயர்ந்த கலிமாவான லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எனும் திரு கலிமாவை முடிந்த மௌத்தாகக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும், நம் குடும்பத்தார்களுக்கும், மனைவி மக்கள் யாவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.